ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆடி 3வது வெள்ளிக்கிழமை. என்னால் பெரிய அளவுக்கு பூஜை பண்ண முடியல. சரி, நெக்ஸ்ட் வீக் வந்து வரலக்ஷ்மி நோன்பு அப்படின்றதுனால நெக்ஸ்ட் வீக் பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சாமிக்கு பூ கூட வாங்க முடியல. எங்கள் வீட்டுக்கு வர ரெகுலராக கொடுக்குற அக்கா வந்து பூ கொடுக்காததுனால என்னாலேயும் வெளியில் போய் வாங்க முடியாது. சரி, நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு சிம்பிளாக சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு பொருத்தி பத்தி காமிச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நார்மல் டேவை விட ஃப்ரைடே அன்னைக்கு வீட்டில் உள்ள லேடிஸ் வந்து ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க. எப்படா சமையல் வேலை, வீட்டை க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கோயிலுக்கு போகணுன்னு அன்றைக்கி கண்டிப்பாக கோயிலுக்கு போயிடுவாங்க. இன்னும் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு லன்ச் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸு, மாங்காய் போட்டு சாம்பார், புடலங்காய் பொரியல் இதெல்லாம் செஞ்சுட்டு நானும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். எப்போதும் கிளம்புறத விட இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சி. எல்லோரும் சொல்லுவாங்க, ஒரு ½ முன்னாடி ஏஞ்சா கொஞ்சம் ரிலாக்ஸாக கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு. எந்திரிக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். எப்படியோ கஷ்டப்பட்டு அடித்து பிடிச்சி எந்திரிச்சு கடகடன்னு வேலையை செஞ்சு ஆரம்பித்தோன்னா எப்படியோ ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் லேட் ஆகிடும். எனக்கு பார்த்திங்கன்னா, லேட்டாக எழுந்திரிக்கிற அன்றைக்கி கூட நான் ஃபாஸ்ட்டாக வேலையை முடிச்சிருவேன். ஆனால் சீக்கிரமாக எழுந்திரிக்கிற அன்றைக்கி தான் ரொம்ப லேட் ஆகிடும். அது ஏன்னே தெரியாது. எனக்கு தான் இப்படி நடக்குதா, இல்லை நான் தான் டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு உட்காந்துடுறேனான்னு எனக்கு தெரியல. கடகடன்னு கிளம்பியாச்சு ஒரு வழியாக. ஸோ இந்த ஹேண்ட்பேக் தான் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு வாட்டர் பாட்டில், ஃபோன், இது மட்டும்தான். கிளம்பியாச்சு. ஈவினிங் இந்த மாதிரி சாம்பிராணியை ஏற்றி நல்ல புகையை மூட்டி விட்டா அப்படி தான் எனக்கு சாமி கும்பிட்ட வைபே இருக்கும். 6 to 7 பார்த்திங்கன்னா எல்லா டிவிலேயும் சாமி சாங் ஓடும். ஸோ அதை வச்சுட்டு ஈவினிங் நல்லா பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கோயிலுக்கு போய் தான் ஆகணும். அதனால் நானும் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். இந்த அம்பாவை பார்த்திங்க அப்படின்னா பார்த்துட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான அம்மன் கோயில். 2 கோயில் இருக்குது. 2 கோயிலுக்குமே நாங்கள் இன்றைக்கி போயிட்டு வந்துட்டோம். இந்த அம்பாள் தான். நீங்களும் பாருங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.